அகாடமியில் இருக்கிறேன். டஸ்கன் மெடிக்கல் அகாடமியில் இருக்கேன். என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஜெனிஃபர் என் கூட இருக்காங்க. பிஸியாக இருக்கேன், அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது. கிளாஸ்லாம் முடிச்சு கிளாஸில் எப்படிமா போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. டஸ்கன் சிட்டி அகாடமி காலேஜ் ஓகே. டாஷ்கண்ட் சிட்டி லைக் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ராட் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பயப்படுவோம். கரெக்டாக லைக் அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ரொம்ப பயந்தாங்க. ஸோ உஸ்பெகிஸ்தான் அப்படின்னா நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் லைக் 90% இட்ஸ் லைக் முஸ்லிம். அண்ட் அது கூட கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இங்கே எப்படிலாம் இருக்கும், நம்மளோட ஒரு சரௌண்டிங் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இதனால ஐ கேம் ஹோப் வித் அருண் சார். ஸோ வி கேம் ஹியர். வந்ததுக்கப்புறம் லைக் இன்னொரு பயம் என்னதுன்னா எஜுகேஷன் எப்படி இருக்கும். ஏன்னா வந்து அப்ராட் எஜுகேஷன் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். லைக் லாங்குவேஜ் சில இடத்துல புரியாது, ஸ்டாஃப் வந்து அவங்க லாங்குவேஜில் சொல்லி தருவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது ரொம்ப பயமாக இருந்துச்சு. டில் ஐ எம் கோயிங் டு மை ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே தெரிஞ்சிச்சு லைக் அகாடமிக் சைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இங்கிலீஷில் தான் நடத்துவாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே இங்கிலீஷ் தான். ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. தென் வி see around the peopleன்னு பார்த்தீங்கன்னா லைக் they are very friendly here. நீங்கள் உங்களை வந்து லைக் they will not treat like foreigners, they will treat you like big celebrity people. உங்கள் கூட நல்லா வந்து கொலாய்டாக ட்ரை பண்ணுவாங்க. லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு என்ன ஹெல்ப்னாலும் இங்கே பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் பேஸ்ட் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் படிக்கணும்னு நினச்சி லைக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் இஸ் 100% அண்ட் இட் இஸ் ட்ரூ டு திட்ஸ் வேல்யூ. ஸோ இங்கே கண்டிப்பாக வரும். ஹாஸ்டலில் அப்படிமா இருக்கும். ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இது மாதிரி ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ஓகே. இட் இஸ் கவர்மெண்ட் காலேஜ் இல்லை, அதனால வந்து ஃப்ரீயாக லைக் ஒரு ரூமில் 3 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் யூ ஹேவ் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் அண்ட் எவ்ரிதிங். பட் நம்ம ஊரில் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் தான் நம்ம அப்படி பார்க்க முடியும். இங்கே உள்ள கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து நம்ம வந்து they have cupboards, we have studying table, we have chairs for each person inside the room. ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. யூ கேன் லைக் இட்ஸ் நாட் வெரி லக்ஸரியஸ் பட் இட்ஸ் கம்ஃபர்டபுள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்குது? ப்ளே ஏரியாலாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது? லைக் வி ஹாவ் இண்டோர் ஸ்டேடியம் ஹியர். நம்ம காலேஜ் வந்து ரொம்ப பெரிய காலேஜ். லைக் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட காலேஜ் பில்டிங்ஸாக தான் இருக்கும். ஆமாம். ஸோ அதனால இன்சைடே நம்மளுக்கு ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் வெளியே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் விளையாடுவாங்க. உள்ளே வந்து பெரிய கிரவுண்ட்ஸ் இருக்குது, பேஸ்கெட் பால் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க. தென் வி ஹாவ் லைக் ரொம்ப லாவிஷான ஏரியா வெளியே இருக்குது. லைக் வி கேன் சிட் அண்ட் have fun with friends and உட்காந்து படிக்க கூட செய்யலாம். வைஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது கீழே. அதுக்கப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா since we are in another country we cannot get the same food as we get in our India. இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிரும். பட் இட்ஸ் லைக் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்காது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்மளோட 100% நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஹாஸ்டல் லைஃப்னு வந்துட்டுனா நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து அந்த சட்டில் ஃபுட் வந்து கொஞ்சம் டவுன், பட் வி கேன் கெட் அட்ஜஸ்டட் டு இட். ஈவன் தென் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்னா கூட இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. எப்பமாச்சும் போய் சாப்பிட கூட செஞ்சுக்கலாம். தென் வி ஹேவ் சம் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆல் ஓவர் ஆர் அகாடமிக் ஆல்சோ. ஸோ அப்போவும் கூட போய்க்கலாம். ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது? இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம்? லைக் கிளாஸ் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது? வே ஆஃப் டீச்சிங் இருக்குது, ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்ஸில் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க, டீன் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 10 to 15 minutes வாக். பிகாஸ் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கும். லைக் 5 minutes வாக்கில் இருக்கும். பட் ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்னால இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பிளாக்ஸ். ஸோ ஒரு 15 minutes வாக். நம்ம ஹாஸ்டல் வந்து ஒரு 15 to 20 minutes வாக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாத டெக்னாலஜியான ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே நான் சர்ஜரி பார்த்தேன். டைரக்ட் சர்ஜரி, ஆம்பியூட்டேஷன் சர்ஜரி நான் லைவாக பார்த்தேன். தென் அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி பார்த்தேன். ஸோ இது வந்து ஸ்டாஃப் கூட நம்ம எவ்வளோ கொலாய்ட் ஆகுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால நாலேஜ் கெயின் பண்ண முடியும். சிலபஸ் வைஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். பட் நம்ம ஃபர்தராக போகணுன்னா லைக் நம்ம வந்து ஸ்டாஃப் கூட எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் கிடைக்கும். தென் ஈவன் நான் வந்து நைட் ஷிஃப்ட் கூட போயிருக்கேன். ஸோ அது வந்து அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. அகாடமிக்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் மோர் அண்ட் மோர் கெயின் நாலேஜ் பண்ண முடியும். இப்போ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டை விருப்பப்படுறவங்க இந்தியாவில் படித்து முடிச்சுட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரெண்டாவது யூஜி இங்கே முடிச்சுட்டு பிஜி உங்களோட பிளான் என்ன, அதை பற்றி? லைக் பிஜி வந்து இந்த இன்ஸ்டியூட்லேயே பிஜியும் பண்ணலாம். இங்கே வந்து மெனி ஸ்பெஷாலிட்டிஸ் இங்கேயும் நடத்துகிறாங்க.
எனக்கு வந்து பிஜி வந்து நான் கரெக்டாக சொல்லணும்னா லைக் எமர்ஜென்சி மெடிசன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. லைக் இட்ஸ் லைக் எல்லா கேசஸையும் வந்து அந்த எமர்ஜென்சி வார்டில் தான் நம்மளால் பார்க்க முடியும் கரெக்டாக. லைக் லைஃப் வந்து போகிறதும் காப்பாற்றி விடுறதும் அந்த எமர்ஜென்சி வார்டு. இட்ஸ் லைக் வி ஹாவ் இன்டென்சிவ் கேர் யூனிட் ஓவர் தேர். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹெட்டாக இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. ஐடெக் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் இருக்க எங்களுக்கு தமிழ்நாடு அண்ட் அதர் சதர் ஸ்டேட்டில் இருக்க பீப்புள் இங்கே நிறைய இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லா ஏரியாவிலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுங்கன்னா, முக்கியமான விஷயம் உஸ்பெகிஸ்தானில் எஸ்பெஷலி டாஸ்கன் மெடிக்கல் அகாடமியில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆஸ் பர் த என்எம்சி ரூல்ஸ், புது என்எம்சி ரூல்ஸ் படி இருக்குது. நீங்கள் வந்து லைசன்சர் எக்ஸாம் எழுத தேவையில்லை. வித்தவுட் ரைட்டிங் த லைசன்சர் எக்ஸாம் யுவர் சர்டிஃபிகேட் வில் பி given. License, you are eligible to practice as a Uzbekistan civilian, which is needed for NMC or FMG registration. ஓகேங்களா, அதான் நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஊரில் இந்த சிவிலியனுக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்களோ அந்த லைசன்ஸ் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லைசன்ஸாக கொடுக்கணும். அது மற்ற சில கண்ட்ரிஸ், ரஷ்யா மாதிரி சில கண்ட்ரிஸ் நீங்கள் ஜார்ஜியா, ரஷ்யா நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கணும். அது வந்து இங்கே நீங்கள் எக்ஸாம் எழுதாமலே கிடைக்குது. ஆஸ் பர் சிவிலியன் நீங்கள் 6 வருஷம் கோர்ஸ் முடிச்சா மட்டும் போதும். 5+1 years. ஓகே. And வாழ்த்துக்கள் டாக்டர் ஜெடி. And thank you Mr. Imam sir. Thank you sir. Thank you very much. And நன்றி. All the best. Infinity Doctors Education Council.